வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் மதுசூதனன் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஓகே, இதுக்குதான் அவர் எனக்கு பழக்கம்லாம் கிடையாது, பட் அவர் பேரை சொன்னாதான் கிளாப்ஸ் பயங்கரமா வருது. ஸோ வெளியில் கேட்குறவங்களாம் நினச்சிப்பாங்க சதீஷ் ஏதோ பயங்கர காமெடியாக பேசினார்ப்பான்னு நினச்சிப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது இதுதான்ட்டு. பட் எனிவே அவ்வளோ நல்ல மனிதர்களை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அதுவே உண்மையிலேயே நல்லவர் தான் அவர். இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பத்ரி சார் நானும் ஆக்சுவலாக பண்ணுற மாதிரி அவன் சொன்னார். பட் எனக்கு பயம், அந்த மாதிரி ஒரு லீடாக இப்படிலாம் பண்ணுறதுன்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. பட் அப்போ தெரியாது எனக்கு விஜயலட்சுமி ஹீரோயின், இது இந்த மாதிரி ஒரு சாங்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. அந்த சாங்கை பார்த்தோன்னே தான் லைட்டாக என்னடா இது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரே ஃபீல் ஆகிப்போச்சு. அப்புறம் சிம்மா வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது இருந்த லெவல் வேற, இப்போ அவர் இருக்கிற லெவல் வேற. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய, இந்த படத்துக்கு அவர் பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பார். அதே மாதிரி தான் கருணாவும் என்னோட ஃப்ரெண்டு தான். கருணா வந்து ஆக்சுவலாக இங்கே வந்திருந்தாருன்னா ஒரு விஷயம் இது பண்ணலான்னு பார்த்தேன். நிறைய பேர் என்னையும் அவரையும் ஒரே மாதிரி நினச்சி பல இது நடந்திருக்கு. இது நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சூதுகோமில் செம்மையாக பண்ணீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா ஒரு பெரிய டைரக்டர், ஒருத்தர் மிகப்பெரிய டைரக்டர், அவர் அன்றைக்கி ஒரு நாள் மீட் பண்ணப்போ சொல்கிறாரு, உங்கள் படம்லாம் பார்த்தேன், நல்லா பண்ணுறீங்க, எதிர்நீச்சல், மான் கராத்தே, அப்புறம் இந்த படம் ஒன்று நடிச்சிங்களே, இந்த பேய் படம் யாம் இருக்க பயமே, ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னா. ஐயோ என்ன சார்னு சொல்லவும் முடியல. சரின்னு கேட்டு வந்துட்டேன் நானும். இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அவரையும் நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க, கருணாவையும். ஸோ நல்லது தான், அதான் சொல்லிப்போம், ரெண்டு பேருமே நல்ல படமாக நடிக்கிறோம், பரவாயில்ல, யாரையும் திட்டலை, தப்பாக பண்ணால் மாற்றி நம்மள தான் திட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்புறம் பாலாஜி அண்ணா வந்து எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். ப்ளஸ் எனக்கு அவர் ஒரு ஆர்ஜேவாகவே முன்னாடியே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சும்மா அந்த சினிமாவெல்லாம் திட்டி சினிமாவை கலாய்ச்சி அந்த மாதிரிலாம் பண்ணாமல் உண்மையாக ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காகவே அவர் ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் இந்த படம் வந்து, இந்த படத்தின் மூலமாக அவர் வந்து அந்த கருணா சிம்மா மாதிரி ஒரு நல்ல லெவலுக்கு போவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக நிறையா பேசணும் அப்படின்னு தான் இருந்தேன். பத்ரி சார் அவரையும் சொல்லிடணும். அவர் என்ன சொல்கிறது, இந்த படம் வந்து கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா ட்ரெய்லர் அந்த சாங்ஸ்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. இன்னும் நிறையா பேசணுன்னு இருந்தேன். ஆனால் நான் பேச வேண்டிய அந்த நேரத்தெல்லாம் சேமித்து என் தலைவன் டிஆர் அவர்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா அவர் பேச்சை கேட்கணும் தான் நான் வந்து அந்த காலங்காலத்தில் சீக்கிரமாக அலாரெலாம் வச்சு எழுந்து 8:45 வந்து உட்காந்துட்டேன். யாருமே காணோம். வந்து தியேட்டர்லாம் பெருக்கி திறந்து வச்சு உட்காந்துருக்கேன். அவர் பேச்சை கேட்கணும். சார், ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ.